Namaste guys, so today is day 11 of All India Tour. யப்பா எனக்கு இந்த குளிர் தாங்காது. லைட்டா நானும் போறே பொத்திக்கிறவா. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் பா. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுங்க. நாங்கள் ஃபைனலி அமிர்தசர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4:30க்கு வந்து இங்கே ரீச் ஆனோம். இப்போ மணி அப்ராக்சிமேட்லி 6:30 ஆகுது. ஸோ இப்போ கிளம்பி கோல்டன் டெம்பிள் அண்ட் ஜாலியன்வாலா பாகை போய் விசிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. இன்றைக்கி 3 இடத்த விசிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டெம்பிள் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன்வாலா பாக் நடந்த அந்த பிளேஸ் அண்ட் அது ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூனில் வந்து இங்கேருந்து வாகா பார்டருக்கு போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் அந்த ட்ரில்லை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அமிர்தசரில் இதுதான் ஷெட்யூல். அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியும். ஸோ கோல்டன் டெம்பிளுக்கு கிட்ட வந்துட்டோம். அண்ட் இந்த தலையில் நான் போட்டிருக்க இந்த கர்ச்சீஃப் லைக் இந்த ஒயிட் கிளாத் வந்து எதுக்காக போடுறோன்னா அது வந்து ஒரு யூனிட்டிக்காக போடுறோம். கோல்டன் டெம்பிள் உள்ள காலை எடுத்து வைக்கணும்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு தான் வரணும். அண்ட் பாய்ஸ் நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒயிட் கிளாத் வந்து தலையில் போட்டிருக்கோம். ஒயிட் கிளாத் ஆரஞ்சு கிளாத் அந்த மாதிரி அந்த டெம்பிள் கிளாத் மோஸ்ட்டாக தலையில் கட்டியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து கோல்டன் டெம்பிள் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே வந்து புறாக்கள் நிறைந்திருக்க ஒரு ஃபவுண்டைன். மேபி ஈவினிங் டைம்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்கும் போல். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பஞ்சாபிஸ் வந்து எங்ககிட்ட ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுறாங்க. லைக் அவங்களாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனால் யாருன்னே தெரியாத மக்களை வந்து லைக் வரவேற்கிறாங்க. இதுதாங்க எங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு சக மனுஷனுக்கு மரியாதை தர கற்றுக்கணும். அது தர கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் வெட்டி. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கோல்டன் டெம்பிள் வந்து 18th செஞ்சுரியிலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் 18th செஞ்சுரியிலேருந்து 19th செஞ்சுரிக்கு மேலே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. மோர் ஓவர் அங்கே தெரியுதா, அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் பியூர் கோல்டு. அதை வந்து ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யா, இங்கேருந்து பார்த்தா மேபி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து அது அந்த கோல்டை வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நினச்சா இங்கே நாங்கள் பொறுமையாக விசிட் பண்ணிவிட்டு கோயில் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு போகலாம். பட் வந்து டைம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்ற காரணத்தினால பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான பீப்புள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஜாலியன்வாலா பாகை பாதியிலே விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். உள்ள வந்து வீடியோஸ் அலோடு கிடையாது. நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம இந்தியன் ஆர்மி ட்ரில் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து உட்காந்து பார்க்க போகிறோம். பேட்ரியாட்டிசமாக வளர்க்க போகிறோம். பாகா பார்டரில் சந்திப்போம். ஜாலியன்வாலா பாகோட ஸ்டில்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோதான் இருக்காங்க. பிரியாணி தட்டிட்டு நீங்கம்மா ஊத்து ஊத்து ஊத்து. என்னடா இது ஒரு கண்டென்ட்ரா வெயிடா. இடியும் சும்மா வைப்போம். பாத்தீங்கன்னா நம்ம வாகா பார்டர் வந்திருக்கோம். இந்த பக்கம் ஒரு வேலிக்கு தானே பாகிஸ்தான் உட்காந்துருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வாகா பார்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ட்ரில் ஆரம்பிக்க போகுது. நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து பாஸ்டிங்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃப்ளாக் வந்து இறக்க போகிறாங்க. போனால் ஒரு மாதிரி மாசா கூஸ் பம்ப்ஸாக இருக்க போகுது. ஏன்னா அந்த சைடு எதிர்க்க நிற்கிறது பாகிஸ்தான். அவங்களோட ஸ்டாம்ப்ஸ் அண்டு மார்ச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபயராக இருக்க போகுது. We are proud enough to cheer up India. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப பிக்கெஸ்ட் அண்ட் டாலஸ்ட் ஃப்ளாக் போல் வந்து இங்கே வாகா பார்டரில் தான் இருக்குது. எஸ், தெரியுதா? கேமராவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து சன்செட்டுக்கு கீழே ஒரு அருமையான ஒரு ஃப்ளாக் சீனரி ஒன்று இருக்குது.
பார்டருக்குள்ள வந்துட்டோம். எங்களை சுற்றி ஒரே இந்தியன் க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ சேர் ஆஃப் இந்தியா. இந்த வாகா பார்டரோட இது ஏன் இப்படி இருக்குதுன்னா, கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து எப்படி இந்தியாவை சேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்தியனாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் இந்த வாகா பார்டரோட இந்த மாதிரியான டைமில் வந்து விசிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த பேட்ரியாட்டிசம் ஃபீல் வந்து கிடைக்கும். கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. The spirit of India and Pakistan எப்படி இருக்குன்றத வந்து நீங்க இந்த வாகா பார்டர்ல பார்த்துட்டு இருப்பீங்க. It's a best place to visit and the best experience to patriotism. Last but not the least, we salute to BSF, Border Security Force. சக்ஸஸ்ஃபுல்லி வாகா பார்டர் வந்து விசிட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு பின்னாடி இதோ இருக்குது பார்த்தீங்களா, டாலஸ்ட் அண்ட் த பிக்கெஸ்ட் நேஷனல் ஃப்ளாக் எவர். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் பார்டர் தெரியுதுல்ல, இந்த இடம் வந்து ரொம்ப பயங்கரமான சென்சிட்டிவான ஏரியா. ஸோ நைட் டைம்லலாம் வந்து நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்க்குற ஒரு ஏரியா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபுல்லாகவே வந்து பாகிஸ்தான் தான். ஸோ அதனால் ஹைலி ப்ரொடெக்டட் அண்டு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் இந்த ஏரியாவே இருக்கும்.